இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐ, கிளாஸ் நல்லா இருக்கே. என்னடி பண்ற? கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏண்டி உன் கைவரிசையை இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டியா? கிளாஸ் சுடுறதுக்கு எந்த பிளேஸா இருந்தா என்னங்க? ஏண்டி ஏற்கனவே மோதிரத்தை முழுங்கிட்ட, அது பத்தாதா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மத்தவங்க பொருளை சுட்டாதான் அது திருட்டு, அதே மாப்பிள்ள பொருளை சுட்டா அது வரதட்சணை. நம்ம மாப்பிள்ள நமக்கு வரதட்சணை கொடுத்ததா வச்சுக்கலாம். நீ திருந்தவே மாட்டியா? ஏங்க, காஸ்ட்லியான கிளாஸுங்க இது. அடியே அடியே, அங்க பாரு சிசிடிவி கேமராலாம் இருக்கு. இங்க பாரு, கிளாஸ் மேல ஆசைப்பட்டன்னு வச்சுக்கோ, அது கேஸ் ஆயிடும். ஐயோ, அப்படின்னா வேணாம். வாங்க வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. கல்யாண ஹோட்டல்ல புது புது பிராண்ட்ஸ், காஸ்ட்லியான சரக்கு, வெரைட்டி பீர், 4 பெக்கு, மொத்தத்தையும் சேர்த்தா நமக்கு சரக்கு பார்ட்டி. டேய் மச்சான், நல்லா குடிங்க, நல்லா ஆடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அழகு ராணி லக்ஷ்மியோட கழுத்துல நான் 3 முடிச்சு போட்டுருவேன்டா. அதுக்கப்புறம் பாருங்க. ஜெகதீஷ் ரொம்ப நல்ல பையன். ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க வற்புறுத்தலால கொஞ்சமா குடிச்சிருப்பானே தவிர அவன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்ல. அவன் அவ்ளோ நல்லவனா இருந்தா சின்ன பையன் கூட பார்க்காம நம்ம நாணி அடிக்க கைய ஓங்குவானா? நாகரிக தெரியாதவன். நாணி மேல ஜெகதீஷுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். அதான் நாணி அந்த மோதிரத்தை தூக்கி எரிஞ்ச உடனே கொஞ்சமா கோவப்பட்டுட்டான், அவ்வளவுதான். உண்மையிலேயே நாணி மேல பாசம் இல்லாதவனா இருந்தா எதுக்கு அவன் கிஃப்ட் கொடுத்திருக்க போறான்? நீ என்ன வேணா சொல்லு அனுசூயா, அவன் நம்ம லக்ஷ்மிக்கு கொஞ்சம் கூட பொருந்தவே மாட்டான். நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அனுசூயா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சின்ன மாமா. நான் எந்த தப்புமே செய்யல. நானு லக்ஷ்மியோட எதிர்காலத்தை பத்தி தான் யோசிச்சேன். தயவு செஞ்சு நீங்க ஏதேதோ கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் கற்பனை எல்லாம் எதுவும் பண்ணல. அவன் நடந்துக்கிற முறையை தான் எல்லாரும் பாக்குறோம். ஐயோ சின்ன மாமா, கொஞ்ச நேரம் கண்ணு மூடிக்கோங்க. நான் எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதெல்லாம் இல்லம்மா, நான் சொல்றத முதல்ல கேளு. ஐயோ சின்ன மாமா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நான் போய் லட்சுமிக்கு நகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு. எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம். அனுசூயா, அனுசூயா, அது இருக்கட்டும். மாப்பிள்ளையே உனக்கு பிடிச்சிருக்காமா? அது என்ன லட்சுமி? அந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காமா? தாத்தா, அது பெத்த தாயோட வேதனை உங்களுக்கு எப்படி புரியும்? இப்போ என்ன ஆயிடுச்சு? அவார்ட் ஃபங்க்ஷன் சொன்னதுனாலதான் நான் என் பையனை அனுப்பினேன். இல்லனா கண்டிப்பா அவனை அனுப்பியிருக்கவே மாட்டேன். சரி சரி, நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம். அவன் எங்கேயாவது போயிட்டா போதும், அவனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்துருவேன். நான் தான் உன்னை கெஞ்சி சாப்பிட வைக்கணும். இது எனக்கு வழக்கமாயிடுச்சு. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அவன் எப்படி போனானோ, சாப்பிட்டானோ இல்லையோ. அரவிந்தா, அவன் என்ன சின்ன குழந்தையா? இல்ல அவனுக்கு எதுவும் தெரியாதா? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, முதல்ல சாப்பிடு. ப்ளீஸ் சாப்பிடுமா. சொல்லுப்பா. ஹாய் மாம். சாப்பிட்டியாப்பா? வந்ததுக்கு அப்புறம் வீட்ல சாப்பிடுறேன். என்னடா சொல்ற?
ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு மாம். ஆ, இப்ப நீ எங்கப்பா இருக்க? கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். மித்ரா, நீ முதல்ல கொஞ்சம் காரை நிறுத்து. காரை நிறுத்திட்டு பேசுப்பா. ஆ ஓகே ஓகே. ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு மாம். நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். பரவாயில்லப்பா, சீக்கிரமா வா. ஆனா என்ன, என்னால அவார்டு வாங்க முடியாம போயிடுச்சேன்னு தான் ஒரு சின்ன கவலை மாம். இங்க பாரு, என் புள்ளையோட திறமைக்கு எந்த அவார்டும் ஈடாகாது. எந்த ஒரு மரியாதையும் என் புள்ளைக்கு சமமாகாது. அந்த மாதிரி அவார்ட்ஸ் உனக்கு ஏகப்பட்டது வரும். தேங்க்ஸ் மாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. சீக்கிரமா வீட்டுக்கு வா. வந்துட்டு இருக்கேன் மாம். சரிப்பா. வந்துகிட்டு இருக்கான்ல, இப்போ சாப்பிடு. ம். ஹலோ. என்னது? சரி, நான் இமீடியட்டா அங்க வரேன். உட்காரு. உட்காருப்பா. அம்மா, பட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அனுசூயா, மறுபடியும் என்ன சின்ன மாமா? இப்போ எதுவும் குறைஞ்சு போயிடல. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா? கல்யாணத்தை நிறுத்தணுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? இப்ப உடனடியா கல்யாணத்தை நிறுத்தினா என்ன ஆகுறது? பரவாயில்லம்மா, லக்ஷ்மி வாழ்க்கையை விட நமக்கு எதுவும் முக்கியம் இல்ல. அப்பனா மாமாவுக்கு கொடுத்த வாக்கு, அவரு கண்ட கனவு, அவர் கனவு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் லக்ஷ்மியோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் தான். இருண்டு போகணும்னு நினைக்கலமா. என்ன மாமா நீங்க? உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? ஏற்கனவே லட்சுமியோட கல்யாணம் ஒரு வாட்டி நின்னு போச்சு. இப்ப இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டோம்னா பாக்குறவங்க லட்சுமி ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு நினைச்சிருவாங்க. அப்புறம் லட்சுமிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது.